நண்பர்களே வணக்கம். சமீப காலமாக ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற மொழி பெருசா அதோட இசை பெருசா அப்படிங்கிற தர்க்கவாதம் பலர்ட்டையும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அட இது என்ன கலட்டா அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான் இது. வாசனை மனசை மயக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வாசனை நம்மளை சேர்றதுக்கு காற்று வேணுங்க. காற்று இசைங்கிறது வாசனை மாதிரி. காற்று இல்லாத வாசனை எங்கே தான் போக முடியும்? இல்லை அதை யார் தான் அனுபவிக்க முடியும்? லட்சக்கணக்கில் மிக அருமையான மனசை கவர்ற மாதிரியான பாட்டுலாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதில் எதுன்னு கேட்டால் நீங்கள் அந்த பாட்டுக்கான இசையை பண்ணி சொல்லுவீங்களா, இல்லை அதில் இருக்க வரியை சொல்லி அடையாளப்படுத்துவீர்களா? வரிகள் என்னும் மொழி இசையின் முகவரி அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக மோன இல்லாமல் சந்தம் இல்லாமல் இசைக்கே பொருந்தாத வார்த்தைகளை போட்டு வர்ற எந்த பாட்டையாச்சும் நீங்கள் எப்பயாச்சும் முணுமுணுப்பீங்களா? வாய் மூடி இம்மிக்கிட்டே நீங்கள் எத்தனை பாடலை உங்களால் பாட முடியும்? தெய்வீகமானது அப்படின்னு சொன்னாங்க கந்தசஷ்டி கவசம். அதை சோழமங்கலம் சகோதரிகள், மதிப்பிற்குரிய சோழமங்கலம் சகோதரிகள் அந்த தெய்வீகமான கந்தசஷ்டி கவசத்தை மிக அருமையான ராகத்தில் பாடினாங்க. அதை காப்பி அடித்து ஒரு சினிமாக்காரரு வேறு விதமாக பாட்டு பாடினார். ஆனால் ரசிக்க முடியல. வரி ஒன்று தான், ஆனால் பல விதத்தில் இசையை கொடுக்கலாம். ஆனால் எந்த இசை சிறப்பாக இருக்குதோ அந்த சமயத்தில் அது மேம்பட்டுடும். அதே சமயத்தில் இசை சிறப்பாக இருந்தாலும் வரி மோசமாயிடுச்சுன்னா அதுக்கு அங்கீகாரம் இருக்காது, மதிப்பு இருக்காது. இந்த கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துக்குவோம். மதிப்பிற்குரிய சூளமங்கலம் சகோதரிகள் அந்த பாட்டை பாடின சமயத்தில் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் அப்படின்னு பாடினாங்க. இன்ன வரைக்கும் அந்த இசையும் வரியும் கேட்டாலே தெய்வீகம் கமழும். ஆனால் அந்த சினிமாக்காரர் என்ன பண்ணார், அதே பாட்டை தனக்கு பிடிச்ச கதாநாயகன் கதாநாயகி பாடக்கூடிய ஒரு இணை பாடலுக்கு அதை பயன்படுத்தினார். அந்த இசையை எப்படி 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட. பார்த்தீங்களா? கேட்குறப்ப மூஞ்சி சுளிக்குதுல்ல. 18 வயசு இளமொட்டு மனசு ஏங்குது பாய் போட அப்படின்னு அந்த கந்தசஷ்டி கவசத்தன் ராகத்தில் இந்த பாட்டை போட்டாருங்க. இந்த வரியின் மிக மோசமான தன்மையால் அந்த பாட்டை யாரும் திரும்ப முணுமுணுக்க கூட தோணலை. இது மிகப்பெரிய துரோகம். இசை தோற்று போகிற இடம். மிகச்சிறப்பான இசையாக இருந்தாலும் அது யாரோட சார்ந்து இருக்கோ அந்த இடத்துல தோற்று போகிற இடமாயிடுச்சு. ஆனால் அந்த இசையை சரியான இடத்துல பயன்படுத்தின தெய்வீகமான கந்தசஷ்டி கவசம் பாடல்ங்கிறது இன்ன வரைக்கும் உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே போல் பாருங்கள், நல்ல ராகம்ங்கிறதுனால எந்த வரியை போட்டாலும் ராகம் சிறப்பாயிடாது. மாசி மாசந்தான் கெட்டி மேல தாளம்தான் அப்படின்னு ஒரு பாட்டு தினசரி, இதை நல்லா கவனிங்க, தினசரி நம்மளோட வாழ்வியலோட ஒட்டிக்கிட்டு போகிற வார்த்தைங்க இது. அது மட்டும் இல்லை, வாழ்வோட இயக்கம் இருக்கு இல்லையா, இந்த சாரத்தையும் அழகாக சொல்லும். இதே பாட்டை தோசை வேணும் தான், ரொம்ப நெய்யை கொட்டித்தான், ரோஸ்ட்டு வேணும் தான், புட்டு புட்டு தின்னத்தான் அப்படின்னு வரி போட்டிருந்தா யாருங்க திருப்பி பாடுவாங்க? என்ன எழுதியிருக்கான்ல சொல்லுவாங்க. வரியின் செழுமைங்கிறது நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் சிறப்பாகவும் நயமாகவும் இருக்கும் பொழுது இசைக்கே ஒரு மரியாதைங்க. இன்னொன்று பாருங்க, மூங்கில் இலை மேலே தொங்கும் பனி நீரே அப்படின்னு ஒரு குடியானவன் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னுடைய வயலில் தான் போக்குக்கு பாடிக்கிட்டே போனான். கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர் வழியில் போயிட்டு இருக்காரு. இந்த பாட்டை கேட்குறாரு. ஆஹா, என்ன அருமையான வரிகள், அடுத்த வரி என்ன பாடுவான் அப்படின்னு காத்துக்கிட்டு நிற்கிறாரு. அவன் அடுத்த வரி பாடலை. பாடாமல் அவனோட வேலை முடிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். காத்திருக்காரு இவர், எப்படா அடுத்த வரி வரும் அடுத்த வரி வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் வர வரைக்கும் காத்திருக்கார்.
பிறகு அவன் வரான், வந்து தன்னுடைய வழக்கமான பணியை செய்கிறான். அப்போ தன்னுடைய களைப்பையை அலுப்பை போக்கிக்கிறதுக்காக அந்த பாட்டை பாடுறான். மூங்கிலலை மேலேயே தூங்கும் பனி நீரே பாடிட்டு, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோடே அப்படின்னு பாடுறான். இந்த வரிகள் கவி சக்கரவர்த்தி கம்பரின் மனதுக்கு அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையில் உதிக்கலை, சட்டுன்னு தோணலை. அந்த குடியானவன் தான் அந்த படைப்புக்கு உகந்தவன், அடுத்த வரியை அவன் தான் சொல்ல தகுந்தவன்னு காத்திருக்காரு. அதுக்கு அந்த குடியானவன் வந்து எந்த துரோகமும் செய்யலை, அதற்கு சிறப்பான நியாயம் செஞ்சு அடுத்த வரியை பாடினான். பிறகு அந்த குடியானவனை அவர் வந்து மெச்சிட்டு போனார். இதெல்லாம் ஒரு வரலாறுகள், எழுதப்பட்ட இலக்கிய வரலாறுகள் இன்ன வரைக்கும் தொடருது. அந்த பாடலை பாருங்க, அதில் எங்கேயாச்சும் இசையோட இந்த இசையில தான் பாடினார்னு யாராச்சும் இன்ன வரைக்கும் சொல்கிறோமா? அங்கே வரிகள் தான் நிற்குது. இலக்கிய செழுமை, மொழியின் வளமை, வரியின் திறமை, அற்புதத்தின் அருமை அவ்வளவும் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. அங்கே இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்க. வழி வழியாக தொடர்ந்து வந்த அந்த சம்பவம், அந்த வரிகளின் அழகின் சம்பவம் தான் இங்கே இன்ன வரைக்கும் வரலாறாக நின்றுட்டு இருக்குது. அட, இந்த விஷயம்லாம் நடந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிறதுக்கு இசையாக காரணம் அந்த மொழியோட வளமை தானே. பேச்சுங்கிறது மொழியோட அடித்தளத்தை கொண்டது. அதாவது பேச்சுங்கிறது மொழியின் அடித்தளத்தை கொண்டது. பாட்டுங்கிறது அந்த மொழியோட புணர்ற ராகத்தை சேர்ந்தது. எளிமையாக சொல்லப்போனால், நேராக ஒரு மொழியை உச்சரிக்கிறது பேச்சுங்க. அதே மொழியை அசைஞ்சு அசைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சி ஏற்ற இறக்கமாக நீட்டி முழக்கி கொடுத்து வாங்கி சத்தமாக மெதுவாக அந்த குரலோட இனிமையை கூட்டி குறைச்சி அந்த உச்சரிக்கும் வரிக்கு மென்மை கொடுத்து வன்மை கொடுத்து பேசுறதுக்கு பேர் தாங்க பாட்டு. இசைங்கிறது ஒரு ஊடகம். அர்த்தத்தோடு அது இணைஞ்சிச்சுன்னா அது பொக்கிஷமாயிடுது. இசையே இல்லாத வரிகள்ங்கிறது ஆசிரமம் கிடைக்காத அனாதை மாதிரிங்க. வரிகளே இல்லாமல் ஒரு இசை இருக்குன்னா அது ஆலயமே இல்லாத ஆண்டவனுங்க. இது என்னுடைய கருத்துங்க. அம்சமாக அமைகிறப்போ இசைங்கிறது அற்புதமான ஊடகம் ஆயிடுது. அர்த்தத்தோடு இருக்கிறப்ப அதுவே அந்த வரிகளை சேமிக்கிற செல்வம் ஆயிடுது. இந்த ரெண்டுமே சிறப்பாக இருந்து ரெண்டுமே ஒன்றா இணையிறப்ப அது எல்லாராலையும் பாராட்டப்படுற படைப்பாயிடுதுங்க. இசை எப்பவுமே தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு வரியை நாடுங்க. அந்த இசை நீடித்து வாழணுன்னா அந்த வரி ரொம்ப பொருத்தமாக அமையும். இந்த இடத்துல இசை பெருசா வரி பெருசா அப்படிங்கிற தர்க்கவாதத்தில் எந்த ஒன்றுமே நிலையாக ஜெயிச்சதில்லை. ஒன்றோடு ஒன்று கலந்தால் தானே சர்க்கரை பாலாகும். சர்க்கரையும் பாலும் தனித்தனியாக இருந்துச்சா என்ன சொல்ல முடியும்? ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறப்ப தனித்தனி சுவை தான். ஆனால் சேர்ந்துச்சுன்னா தேனா தித்திக்கிற சர்க்கரை பால் இல்லையா? எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் எத்தனையோ இதிகாசங்களையும் புராணத்தையும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் ஆண்டவனை பற்றிய பாடல்களையும் தேசப்பற்று பற்றிய கவிதைகளையும் பாடல்களையும் கோடிக்கணக்கில் எவ்வளோ பேர் கவிஞர்கள் மகான்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அத்தனையுமா இசை கோர்த்துருக்குறாங்க இல்லையே? இசைங்கிறது இல்லாமலே இத்தனை வருஷமாக நம்மளை வந்து சேர்ந்துருக்குங்க. அதுக்கான பலன் அது நமக்கு கொடுத்துருக்கு. தெய்வீகத்தை கொடுத்துருக்கு, மென்மையை கொடுத்துருக்குது, மேன்மையை கொடுத்துருக்குது, நாட்டுப்பற்றை கொடுத்துருக்குது, எழுச்சியை கொடுத்துருக்கு, அறிவை கொடுத்துருக்குது, ஞானத்தை கொடுத்துருக்குது, கல்வியை கொடுத்துருக்குது. எவ்வளோ பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, அங்கெல்லாம் இசை இல்லை. மொழி, வரி, கருத்து செறிவு இதுதான் பயன் தருது. அதே சமயத்தில் எத்தனை விதமான கல்வி, எத்தனை விதமான படிப்பு, எத்தனை விதமான நூலகங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது மொழியோட பலன். அதெல்லாம் இசை இல்லாமல் தான் இருக்குது. இசை இருந்தால் தான் இத்தனை கல்வியும் இத்தனை திறமைகளும் மக்களிடையே போய் சேரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இசையற்ற மொழியின் பலன் அது. அங்கே மொழி தாங்க ஆட்சி செய்யுது. இசையோட துணையே இல்லாமல் மொழி ஆட்சி செய்யுது. இதுதான் யாராலையும் மாற்றவே முடியாத வரலாறு. ஆனால் ஒரு பாட்டை எழுதுகிறப்போ அதை முழு பாடலாக அருமையான படைப்பாக வெளிப்படுத்த முயற்சி செய்கிறப்ப இசையும் அந்த மொழிங்கிற வரியும் சேர்ந்தே ஆகணுங்க. ரெண்டும் பொருத்தமாக இருக்கணும். சிறப்பான வரிக்கு மோசமான இசை அமைஞ்சிட்டா யாராலும் அதை கண்டுக்க மாட்டாங்க.
மோசமான வரிக்கு சிறப்பான இசை அமைஞ்சாலும் யாரும் சீண்ட மாட்டாங்க. ஒரு பாடல் தனித்துவத்தோட ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு போற்றப்பட்டுச்சுன்னா அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவான குழந்தை மாதிரி. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இசையும் மொழியும் அப்படித்தான். என்ன சரிதானே? வாழ்க மொழி, வாழ்க இசை, வாழ்க இலக்கியம், வாழ்க அனைத்து ஆக்கப்பூர்வமான படைப்புகளும். இது எளிய இந்த ஞானசேகரனின் சிறிய எளிய கருத்து தான். இதில் ஏதேனும் தர்க்கவாதங்கள் இருந்தால் அது அவரவருடைய அறிவு சார்ந்தது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தோணுச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். கருத்துக்கள் இருந்தால் பகிருங்க. நன்றி, வணக்கம்.